PSLV C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டன. ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. விண்வெளித்துறையில் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த இந்தியா. 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் வெற்றிகரமாக இணைத்த 4வது நாடாக இந்தியா சாதனை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தற்போது வரை 9 காளைகளை அடக்கிய வீரர் அபிசித்தர் முதலிடத்தில், 2வது இடத்தில் வீரர் விஜய், 3வது இடத்தில் வீரர் அருண்குமார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் விதிமீறலால் வீரர் கார்த்திக் தகுதி நீக்கம். ஏற்கனவே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்றுவிட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்றதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்காக போட்டியில் பங்கேற்க வந்த அயர்லாந்தை சேர்ந்த நபர் 40 வயதை எட்டியதால் தகுதி நீக்கம். பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. 700க்கும் மேற்பட்ட காளைகள், 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. சென்னையில் இன்று தொடங்கியது பன்னாட்டு புத்தக திருவிழா. அமைச்சர் தாமோ அன்பரசன், அன்பில் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருச்சி ரயில் நிலையத்தில் சிறுமி தவறவிட்ட தங்க சங்கிலி மீட்பு. 1 சவரன் தங்க சங்கிலியை மீட்டு ஒப்படைத்த ரயில்வே போலீசார். சிவகாசி அருகே நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மாட்டு வண்டியில் அமர வைத்து தானே ஓட்டி சென்ற வீடியோ வைரல். தொடர் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று செல்ஃபி எடுத்தும் கடலில் ஆனந்த குளியல் போட்டும் மகிழ்ச்சி. ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றிக்கு குவியும் வாழ்த்துக்கள். விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் நாராயணன் பாராட்டு. பதினைந்து மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வரவேற்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகசுந்தரம் 2 நாடுகளுக்கிடையில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி மையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு.